முருகன் தன்னை அடைந்தவர் தீவினைகளை போக்குபவர், அறியாமையை அழிப்பவர், அழிக்க வேண்டியவர்களை தன் இடியொத்த கைகளால் அழிப்பவர். உருணர் தாங்கிய மதன் உடை நோன்தாள் செருணர் தேய்த்த செல் உரள் தடக்கை மறு இல் கற்பின் வாணுதல் கணவன். வாணுதல் கணவன்கிறது கடவுளே ஆணும் பெண்ணுமாக இருந்து இணைந்து உலகை நடத்துகிறார் அப்படிங்கிற பொருள் தர்றது. காடு தழைக்க மழையும் ஒளியும் வேணும். அந்த மழையையும் ஒளியையும் தருகிற முருகக் கடவுள் கடம்ப மாலை அணிந்தவர். கார்கோள் முகந்த கமஞ்சூல் மாமழை வாழ்போல் விசும்பில் வல் உரை சிதறி தலைப்பெயல் தலைய தன் அருங்கானத்து இருள் பட பொதுளிய பராரை மராத்து உருள் பூன் தன் தார் புரளும் மார்பினன். திருப்பரங்குன்றத்துல சூரர மகளிர் ஒருவரால அலங்கரித்து செய்யப்படாத இயற்கையான அழகு உள்ளவர்கள். கை புனைந்து இயற்றா கவின் பெருவனப்பின். அவங்க விழாந்தளிர ஒருவர் மேல ஒருவர் அடிச்சு விளையாடுறாங்க. அப்ப குறி தப்பாமல் விழாந்தளிர் எதிரி மேல பட்டுட்டா முருகனுடைய சேவல் கொடி வாழ்கன்னு வாழ்த்துறாங்க. கோழி ஓங்கிய வென்று அடு விரற்கொடி வாழிய பெரிது என்று ஏத்தி. முருகனின் போர்க்களத்துல அவரால் வீழ்த்தப்பட்ட பிணம், அந்த பிணத்தின் கண்களை நோண்டி தின்ற பேய்மகள் ஆடும் ஆட்டம். அடுவிரல் களம்பாடி தோல் பெயரா நினம் பின் வாயல் துணங்கை தூங்க. முருகனுக்கு அஞ்சி சூரபத்மன் கடலில் ஒளிய தலைகீழாய் நின்ற மாமரமான சூரபத்மனை முருகன் வெட்டி வீழ்த்துறார். தலைகீழாய் நின்ற மாமரம் அப்படிங்கிறது நீதி நெறி வழுவி தீ நெறியில் நின்ற சூரன் அப்படிங்கிற பொருள்ல வருது. கவிழ் இணர் மா முதல் தடிந்த மருவில் கொற்றத்து. இந்த கொற்றம் முருகனுடையது. நன்னர் நெஞ்சத்து இன் நசை வாய்ப்ப இன்னே பெருதி நீ முன்னிய வினையே. பல பிறவிகளிலும் செய்த இறைப்பணி நற்பணியின் காரணமா இறைவன் முருகனே வந்து அந்த பக்தனை தன்னை அடையும் வழியை கூறி ஆற்றுப்படுத்தி அருளுகிறான். திரு வீற்றிருந்த தீது தீர் நியமத்து. மதுரையில உள்ள அங்காடி தெரு, செல்வம் மிகுந்த தெரு. மாடம் மலி மருகில் கூடல் குடவையின். கூடல்ங்கிறது மதுரை, குடவையின் அப்படின்னா மேற்கு பக்கம். மதுரை மாநகரத்தில் மேற்கு பக்கம் திருப்பரங்குன்றம் இருக்கிறது. பல ஆயிரம் ஆண்டுகளுக்கு முன்னால் வந்த திருமுருகாற்றுப்படை அதற்கு சான்று. குன்றம் அமர்ந்து உரைதலும் உரியன். இது திருப்பரங்குன்றம் பற்றி பேசுகிற கடைசி அடி திருமுருகாற்றுப்படையில. திருப்பரங்குன்றம் மலையில முருகன் விரும்பி அமர்ந்து அருளுகிறான் அப்படிங்குது.